ஸ்தோத்திரம். இந்த நாளில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்மிடத்தில் வருகிறோம். இந்த நாள் இந்த வார்த்தையை பிட்டு எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கொடுத்து அது எங்கள் இருதயத்தில் ஆழத்துல விதைக்கப்பட்டு அது 100 மடங்கு பலனை எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நேராக எங்களை நடத்துங்க. இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும், இது ஆண்டவரே இதனால எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நாங்க கண்டடையவும், மனதை புதிதாக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியா எங்களுக்கு செபிக்கிறோம். ஆவியானவர் இந்த முழு ஆண்டவரை சபையையும் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா செபிக்கிறோம். இந்த கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். பரிசுத்தத்தை குறித்து ஏன் பார்த்துட்டு வரோம்னா, பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தன், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமா இருங்கள் என்ற ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆண்டவர் அதுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன கொடுத்தாருன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்றேன். இப்ப வேதத்துல மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றா பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாத தேவனை தரிசிக்க முடியவே முடியாது. ஆண்டவரை பார்க்கவும் முடியாது. இந்த பூமியில பரிசுத்தமா இல்லைன்னா இந்த பூமியில ஆண்டவரை தரிசித்து வாழ முடியாது. இங்க ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழாத மக்களால யாரா இருந்தாலும் அவங்க பரலோகத்துல தேவனை சந்திக்கவும் முடியாது. அப்போ தேவனை சந்திப்பதற்கு, தேவனோடு வாழ்வதற்கு, தேவனோடு இணைவதற்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றா பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் என்பது அவ்வளவு முக்கியம். பாவம் என்பது என்ன என்று நீங்க புரிஞ்சுக்கணும். பாவம் என்பது என்னன்னா, தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு நியமங்களுக்கு மீறி ஒரு வாழ்க்கை வாழ்வது பேர் பாவம். ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யறதும், ஆண்டவர் செய்யின்னு சொன்ன காரியத்தை செய்யாம இருக்கிறதும் பாவம். அடுத்த கட்டத்துல பாவத்துல அடுத்த கட்டம் என்னன்னா, தேவனோடு கூட சரியான ஒரு உறவு இல்லாதது பாவம். அப்படின்னா அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு பெற்றெடுக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கும் அப்பாக்கும் அம்மாவுக்கும் உள்ள நல்ல உறவு இல்லைன்னா எப்படி மனஸ்தாபம் ஏற்படுமோ, தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இல்லைன்னா அந்த உறவு இல்லாத தன்மைக்கு பாவம் பேர். ஏன்னா பாவம் உள்ள மனிதனாலதான் தேவனோடு நல்ல உறவுல இருக்கவே முடியாது. தேவன் துக்கப்படுவார். புரிஞ்சுதுங்களா? அப்போ பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். வேதத்துல ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, அவரை 3 தான் சொன்ன பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று 3 முறை ஒரு இடத்துல குறிக்குதுன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். அது இல்லாதது இல்லை. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலயும் சரி, வெளிப்படுத்தலும் சரி, அந்த 3 வார்த்தை பரிசுத்தர் 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 என்ற வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதனால பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு தெரியுமா? நீங்க பரிசுத்தமா இருங்கள். என்ன சொன்னாரு? பரிசுத்தமா இருங்கள், உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான். அப்ப பரிசுத்தத்தோட முக்கியத்துவத்தை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். பரிசுத்தம் என்பது என்ன, பரிசுத்தத்தை நம்மளுக்கு என்ன முக்கியம், ஏன் பரிசுத்தத்தை தேவன் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாரு, பரிசுத்தத்துக்கான என்ன பிராக்டிஸ் நம்ம பண்ண வேண்டும், இதெல்லாம் குறிச்சு போன வாரம் நம்ம பார்த்தோம். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பரிசுத்தமா எப்படி வாடுறது, பரிசுத்த குறிச்சு பேசியாச்சு. அப்ப நம்ம என்ன கண்ணா பரிசுத்தம் என்பது என்னவென்று கத்துக்கொண்டாச்சு. அப்ப பரிசுத்தமா பரிசுத்தமா எப்படி வாழுதுன்னு கத்துக்கணும், பரிசுத்தமா எங்கெல்லாம் வாழணும்னு கத்துக்கணும். இந்த 3 காரியங்களை நீங்க ஒன்றா அறிஞ்சு கொண்டாதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வழி, எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், வசனத்து பிரகாரம் வேத வசனத்தில் நம்முடைய தேவன் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார்னா, பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். நான் உங்களை எதற்காக அழைக்கிறேன்? ஒரு தேவன் நம்ம ஒரு வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கால் லெட்டர், அழைப்பு கடிதம் கொடுப்பாங்க. வாங்க, நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர்லாம் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்ட பிறகு கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா அழைப்பு கொடுப்பார். ஆட்சி அமைக்கும்படி நீங்க முதலமைச்சரா பதவி ஏத்துக்கணும், முதலமைச்சரா ஒரு கடமைகளை ஆற்றும்படி அழைப்பு விடுப்பாரு. அப்ப அவர் முதலமைச்சரா கவர்னர் அழைச்சாதான் ஒரு முதலமைச்சரா ஆக முடியும். ஒரு அழைப்பு இருக்குதுல்ல. அப்ப தேவன் நம்ம எதற்கு அழைத்தாருன்னா பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். சிறியவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் தேவன் எதற்கு அழைத்தாருன்னா நோக்கம் பரிசுத்தத்துக்காக. கலெக்டர் வேலைக்கு ஒருத்தனை அழைச்சிட்டு அவனை பியூன் வேலையை செய்ய சொன்னா ஏத்ததாகுமா? சரியாவாது. பியூன் வேலைக்கு ஒருத்தனை அழைச்சிட்டு அவனை கலெக்டர் வேலை செய்ய சொன்னா சரியாகுமா? அந்த அழைப்புக்கு, வேலைக்கு ஏற்ற அழைப்பு, அந்த அழைப்பு அவங்க பூர்த்தி செய்யணும். அப்ப அதே போலதான் தேவன் நம்ம எதற்கு அழைச்சாருன்னா பரிசுத்தமாய் வாழ அழைச்சார். எதற்கு அழைச்சிருக்கிறாரு?
இப்ப பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை வேர் பிரிச்சு கொண்டு வந்துகிறார். அப்ப தேவன் ஒரு நாள் நம்ம பாவத்தில் இருந்தோம். தேவன் அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம்மளுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருந்தது, நம்முடைய யோசனைகள் வேற மாதிரி இருந்தது, நம்மளை கரம் பிடித்து நடத்த ஆள் இல்ல, நமக்கு நல்லது தீமை என்று சொல்லி கொடுப்பதுக்கு ஆள் இல்ல, என்னமே தெரியாம நம்ம எண்ணம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம். அதான் வசனம் சொல்றது, முன்பு பாவங்களினாலும் அக்கிரமங்களாலும் மரித்து போயிருந்தது, உங்க மாம்சமும் மனதும் விரும்பினதை செஞ்சு கொண்டிருந்தீங்க. அந்த ஒரு பாவ வாழ்க்கையில இருந்து தேவன் நம்மை அழைத்து பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். அப்ப பரிசுத்தத்துக்காக தேவன் அழைச்சாருன்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்? அப்ப பரிசுத்தமா வாழலன்னா நீங்க ஆண்டவர் நம்மளை மார்க் பண்ணுவார், நம்ம ரொம்ப கவனமா கூர்ந்து கவனிப்பார். நான் செவ்வாய்க்கிழமை குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல தேவன் அந்த சியோன்ல யாரு இருப்பார்னு ஒரு கணக்கு எடுக்கும்போது நம்பர் சொல்றாங்க 1,44,000 பேர். இப்போ இந்த நாம வாழுகிற இந்த சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கிட்ட இருக்கிறாங்க. எத்தனை பேர் கிடைக்கிறாங்க? எத்தனையோ ஆயிரம் விசுவாசிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ லட்சம் விசுவாசிகள், எத்தனையோ ஆயிரம் ஊழியர்கள் இருக்கிற காலகட்டத்துல ஆண்டவரோடு நெருக்கமா சியோன்ல இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன நாள் முதற்கொண்டு இன்னைய வரைக்கும் பரலோகம் கணக்கெடுத்து பார்த்தா 1,44,000 பேர் தேறுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப 1,44,000 பேர் ஆண்டவர் நெருங்கிய உறவுக்கு தேர்வாங்கன்னா சியோன்ல எருசலேம்ல எண்ணுக்கடங்கா கூட்டங்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா யார் இவர்கள், கணக்கடங்கா கூட்டங்க, ஆட்டுக்குட்டியான ரத்தம், அதெல்லாம் வேற ஒரு சப்ஜெக்ட் போயிருக்காங்க. ஆனா ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு தொடர்புக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கு 1,44,000 பேர் தான். அப்போ 2000 வருஷத்துல 1,44,000 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த வடிகட்டுற ப்ராசஸ் எவ்வளவு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு கூர்ந்து கவனிப்பார். அதான் சொன்ன, ஆண்டவர் பாக்குற பார்வை வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூ. ஆண்டவர் மனுஷன், நம்மள சாதாரண மனுஷர் பாக்குற வண்ணமா ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்ல நீங்க பாத்தீங்கன்னா சின்னதெல்லாம் பெருசு பெருசா தெரியும். எப்படி சொல்லுதுன்னா, சின்னோண்டு இருக்கிற பாக்டீரியாவே யானை போல தெரியும். சின்னோண்டு இருக்கிற, அப்ப யானை எப்படி இருக்க கண்ணுக்கு? ஆண்டவர் பாக்குற விதம் வந்து ரொம்ப கூர்மையா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளேயும் புறமான வாழ்க்கையை கவனிக்கிறார். ஆமே. அப்ப தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்னா பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தம் பண்ண நம்மை விட அதிகம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட், விருப்பம்னா ஆண்டவருக்கு தான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, நமக்கு பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்ல, நமக்கு இன்ட்ரெஸ்ட விட அவரோட இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஒரு மனிதனை அழைத்து அவனை தம்மை போல மாற்றுவதற்கு அதிக விருப்பம் யாருக்கு இருக்குதுன்னா தேவனுக்கு இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அது இதற்காக அவரோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில தேவன் இல்லாம ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில தேவன் இல்லாம ஒரு காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. அதான் வசனம் சொல்றது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு நேர் எதிரா இன்னொரு உண்மை இருக்கு தெரியுமா? நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாம தேவனால நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, தேவன் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு எதிரான அதுக்கு ஈக்குவலான இன்னொரு உண்மை என்னன்னா, தேவனோடு ஒத்துழைக்காம தேவனால நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப என் வாழ்க்கையில தேவன் ஏதாவது செய்ய விரும்புறாருன்னா, நான் அவரோடு ஒத்துழைக்கலன்னா என் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் என்ன ஊழியக்காரனா நிக்க வைக்கலாம், என்னை ஞானியா மாற்ற விரும்பலாம், என்னை செல்வந்தனா மாற்ற விரும்பலாம், எனக்கு சுகத்தை கொடுக்க விரும்பலாம், எனக்கு பரிசுத்தத்தை கொடுக்க விரும்பலாம், எனக்கு உண்மையா மாட்டலாம். உலகத்துல தேவன் எல்லா விதமான திட்டங்களையும் என் வாழ்க்கையில கொண்டு வந்து புகுத்த நினைக்கலாம். எதை செய்ய நினைத்தாலும் அவர் செய்ய நினைத்ததற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கலன்னா ஒண்ணுமே வாழ்க்கையில செய்ய முடியாது. பூஜ்யமா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான நிலைமைக்கு போயிடுவேன். அப்ப தேவனோடு ஒத்துழைக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. அப்போ பரிசுத்தம் என்பது என்னவென்று தெளிவு நமக்கு வேண்டும்னா தேவனை போல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற அழைப்பை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார். யார் கொடுத்தா? பரிசுத்தமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைய பாடத்தை யார் நமக்கு கற்றுக் கொடுத்தார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல கற்றுக்கொண்டோம். பரிசுத்தமாய் நம்ம வாழ யார் உதவி செய்வார்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கிய உறவு.
பரிசுத்த ஆவியானோரோடு உறவுல இருந்தாதான், அவரோடு ஒத்துழைச்சார்தான், அவர் சொல்லுறதுக்கெல்லாம் ஆமான்னு சொன்னாதான், அவரோடு ஒன்றிணைந்தாதான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். புரிஞ்சுதுங்களா? தேவன் நமக்கு புதிரான, நமக்கு எதிரும் புதிரமான காரியங்கள் இருக்கக்கூடாது. என்னன்னா, தேவன் விரும்புவத நம்ம விரும்பணும், தேவன் வெறுக்கிறத நம்ம வெறுக்கணும். அந்த காரியத்தை செய்யாம பரிசுத்தமா வாழ முடியாது. நான் சொல்லுறது புரியுதுங்களா? ஒரு காரியத்தை தேவன் விரும்புவத நான் விரும்பவும் செய்யணும், தேவன் வெறுக்கிறத நான் வெறுக்கவும் செய்யணும். இந்த ரெண்டு காரியத்தை செய்யாம பரிசுத்தமா வாழ முடியாது. சொல்லுங்க. தேவன் விரும்புறத நான் விரும்பணும், தேவன் வெறுக்கிறத நான் வெறுக்கணும். இந்த ரெண்டு காரியங்களை செய்யாம என்னால் பரிசுத்தமா வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, தேவன் விரும்புறதும் நம்ம விரும்புறோம், தேவன் வெறுக்கிறதே நம்ம விரும்புறோம். இதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவ மனதுல என்னன்னா, ஆண்டவருக்கு பிடிச்சிக்குது, எனக்கு ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆண்டவர் எதெல்லாம் பிடிக்குமோ அதுவும் பிடிக்கும், ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் எனக்கும் பிடிச்சது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு போராடின்னு இருக்கிற போது ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவர் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு பவுண்டேஷன் என்ன சொல்லி கொடுக்குறான்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் விரும்புறத நாம் விரும்பணும், தேவன் வெறுக்கிறத நான் வெறுக்கணும். ஏன்னா அந்த பரிசுத்தம் நம்மளோட கோஆபரேஷன், நம்மளோட ஒத்துழைப்பு இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது. ஆபிரகாம் காலத்துல என்னன்னா, ஈசாக்க தேவன் உயர்த்தணும்னா, ஈசாக்க வாக்குத்தத்தத்தின் மகனா கொண்டு வரணும்னா இஸ்மவேலை துரத்தி ஆகணும். ரெண்டுமே அவர் பசங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஈசாக்க ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா கொண்டு வர விரும்புறேன், அதற்கு தடை யாருன்னா உன் பிள்ளை தான். உன் ஆசை ஒரே டைம்ல ரெண்டு பேர் மேல இருக்க முடியாது. இஸ்மவேல் மேலயும் ஆசைப்பட முடியாது, ஈசாக்கு மேலயும் ஆசைப்பட முடியாது. வாக்குத்தத்தம் ஒருத்தகிட்ட தான் இருக்குது. அப்ப நமக்கு ஆண்டவர் இதுல இருந்து கற்றுக் கொடுத்தனா, பரிசுத்தத்தின் மேலே ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படணும். பரிசுத்தத்தையும் ஒரு பக்கம் ஆசைப்பட்டுட்டு அசுத்தத்தையும் இன்னொரு பக்கம் ஆசைப்பட முடியாது. ரெண்டுத்தையும் ஆசைப்பட்டா அது வெடியாது, அது விளங்காம போயிடும். இதத்தான் இன்னொரு காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு வாழ்க்கையில கொண்டு வராரு. ஈசாக்குக்கு அந்த தெளிவான ஒரு 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 கடவுளுடைய காரியத்தை புரிந்து கொள்கிற ஒரு எண்ணம் இல்லை. இஸ்மவேல அங்க விளக்குனதுனாலதான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா அவருடைய மனநிலை, அவர் ரெண்டு பிள்ளைங்க பிறகுறாங்க, ஒன்னு யாக்கோபு, ஒன்னு ஏசா. வசனம் சொல்றது, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். இவருக்கு என்ன ஆசைன்னா, யாக்கோபும் ஆசை, ஏசாவும் ஆசை. இன்னும் ஒரு படி மேல ஏசா மேல ரொம்ப ஆசை அவருக்கு. தேவன் வெறுக்கிற ஏசாவை ஈசாக்கு ரொம்ப நேசிச்சார். ஒரு பக்கம் வசனத்தை தியானிக்கிறவரா இருந்தாலும், வசனத்தை ரொம்ப பிடிச்சு அவர் வசனத்தை வாழ்க்கையில ரொம்ப தேவனோட உறவுல இருந்தாலும், அவருடைய ஆழமான உள்ளத்துல என்னன்னா, தேவன் வெறுக்கிற ஏசாவை நேசிக்கிறார். அப்ப தேவன் ஒரு நபரை அனுப்பி, ரெபேக்காலோட பேசி, யாக்கோபை தான் நான் நேசிக்கிறேன், ஏசாவை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் தன் திருவுளத்தை, தன் மனதை திறந்து பேசுற. அப்ப நம்முடைய வாழ்க்கைகளும் தேவன் எதை பேசுறாருன்னா, வசனங்கள் தேவன் எதை நேசிக்கிறார் என்பதை நமக்கு காட்டுது, தேவன் எதை வெறுக்கிறார் என்பதையும் காட்டுது. ஆனா நமக்கு ரெண்டு மேலேயும் ஆசை வச்சா நம்மளால வாழ முடியாது. ஒரு பக்கம் இந்த செகண்ட் ட்ரெயின் போகுதுன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு கயிறு கட்டினு இருக்கு, இந்த பக்கம் ஒரு பக்கம் ட்ரெயின் போகுது, ரெண்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்க, இந்த பக்கம் ஒரு வண்டி போகுது, அந்த பக்கம் ஒரு வண்டி, ரெண்டு வண்டியை கைய போச்சுன்னா என்ன ஆகுது? ரெண்டு பாதையை பிச்சுன்னு தான் போகணும். இதுக்கும் பிரயோஜனம் இல்ல, அதுக்கும் பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அனலா இரு, இல்லைன்னா குளிரா இரு. வெதுப்பே இல்ல நம்ம கதையில, வார்மிங்கே இல்ல. ஒண்ணு இந்த சைடு வந்துரு, ஒண்ணு அந்த சைடு வந்துரு. கடவுள் நம்ம அழைச்சது பரிசுத்தத்துக்காக. ஆமென். அப்ப தேவன் நம்மள பரிசுத்தத்துக்கு முதல் பாடம் என்ன தெரியுமா? தேவன் வெறுக்கிறத நம்ம வெறுக்கணும், தேவன் விரும்புறத நம்ம விரும்பணும். இப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு ஒண்ணு ஆசையா இருக்கும், இதை பற்றி கொண்டு இருக்கணும், இதை தக்க வச்சுக்கணும், இது ரொம்ப அழுத்தம் திருத்தமா என் கூடிய இருக்கணும், இது இருக்கும். ஆனா தேவன் அதை வச்சுன்னு தேவனால என்ன பயன்படுத்த முடியாது.
ஒரு வாக்குத்தத்தம் தான். என்னது? அது ஒருத்தன் தான் வர முடியும், 2 பேர் இல்ல. ஏன்பா உன்னில இருந்து 2 பேர் பிறந்து வந்தாலும் 2 பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க முடியாது. எனக்குள்ள 2 ஆசை இருக்குது. பரிசுத்தமா இருக்கணும்னு ஒரு ஆசையும் இருக்குது, பாவத்து மேலேயும் ஒரு ஆசை இருக்குது. இந்த 2 ஆசையை வச்சு பரிசுத்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் சொல்ல, ஒன்ன விட்டுடு, ஒன்ன வெறுத்துடு. நான் அதான் ஆண்டவர் சிம்பிளா கத்துக் கொடுக்குறேன்னா, சிம்பிள் தான் கத்துக்கிட்டாரு. நான் விரும்புறத நீ விரும்பவும், நான் வெறுக்கிறத நீ வெறுக்கவும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளும். அததான் இயேசு சொல்றாரு, ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கே நான் முழுசா ஒப்பு கொடுத்துறேன், எனக்கு ஒண்ணும் வேணாம். பரிசுத்தத்துல மெயின் பாயிண்டே கீழ்ப்படிதல். என்னன்னா, கடவுளுக்கு தம்மை முழுமையா அர்ப்பணிக்கிறது. ஆமே, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் வெறுத்தாதான் பரலோகத்தில் உள்ளவைகளை அன்பு கூற முடியும். பரிசுத்தம் என்பது பரலோகத்தோட ப்ராடக்ட், அசுத்தம் என்பது இந்த உலகத்தினோட ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா பொருள், பயன்பாட்டுக்குள்ள காரியம். இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமா வாழ முடியும், பரலோகத்துல நம்ம அசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்தம் பரலோகத்துக்குரிய காரியம், அசுத்தம் இந்த உலகத்துல உண்டான காரியம். ஆண்டவர் இந்த உலகத்திலும் பரிசுத்தமாவையும் பரலோகத்திலும் பரிசுத்தமாய் வாழ நம்ம அழைச்சிருக்கிறோம். அப்ப என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம ஒளியாய் ஜீவிக்க இருளை விட்டு விடவே வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கங்களை சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, நீ உலகத்துக்கு வெளிச்சம், நீ உலகத்துக்கு உப்பு. உப்பு தானும் கெடாது, தன்னோட சேர்ந்த பொருளையும் கெட விடாது. அப்ப ஆண்டவர் நம்ம என்ன பரிசுத்தத்தோட ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? நீ உப்பு, நீ ஏன் கெட்டு போக மாட்ட, உன் கூட இருக்கிறவங்களே நீ கெட விட மாட்டேன். வெளிச்சம், உனக்குள்ளே வெளிச்சம், நீ எங்க இருக்கிற அவங்க வாழ்க்கையில வெளிச்சம். ஆண்டவர் எவ்வளோ உதாரணத்தை சொல்லியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் இந்த உதாரணத்தை நம்ம சொல்றாருன்னா, இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. உப்பு. பரிசுத்தம் என்பது என்னது? உப்பை போல தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களையும் கெட விடல விடாது. அதுதான் உப்போட தன்மை. அப்ப தேவன் நம்மை உப்பா அழைச்சுக்கிறார். தேவன் நம்மை உப்பா அழைச்சிருக்கிறாரு. நம்ம வந்து தவறான தப்பான எண்ணம் கொள்ள விட, நம்ம வாழ்க்கை முறை வேற. அதான் நான் போனாடி பேசினேன், மற்ற புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் தங்கள் வீணான நடக்கையில நடக்கிறது போல நீங்கள் நடக்காதிருங்கள். இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு வாழ்வியல் முறையை நம்ம கண் கூட பாக்குறோம். நான் கண்ணை திறந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படிலாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் வாழுறாங்களோ, அந்த வாழ்க்கை முறை மேல கிறிஸ்தவனுக்கு ஆசை வந்துச்சு. ஒரு மனிதன் எப்படிலாம் வாழக்கூடாதுன்னு ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகம் வாழ்ந்துன்னு இருக்குது. நாம வந்து இன்னைக்கு எப்படின்னா, நம்ம தாக்கத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். நாம என்ன பண்ணாங்க, நம்மளை பார்த்து ஒருத்த ஆண்டவர்கிட்ட வரணும், நாம உலகத்தை பார்த்து அவங்க கிட்ட போயிடும். நம்மளுடைய ஆசை விருப்பமே வேற விதமா மாறிச்சு. அதனால்தான் வசனம் சொல்றது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில நடக்கிறது போல நீங்க நடக்காதிருங்க. நீங்க இதற்கு அழைக்கப்பட்டவர்கள நம்ம இயேசுவை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டது. ஆமே. அப்போ உலகம், பிசாசு சிலவற்றை நம்ம கற்று கொடுத்து இருக்குது. கத்துக்கணும். என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அந்த கற்றுக்கொண்டதை நம்ம விட்டு விடாம ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டதை நம்மளால செயல்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ஜாய்ஸை ஈஸியா பரிசுத்தத்துக்குள்ள நடத்துது ஈஸி. ஆனா என்ன பரிசுத்தத்தை நடத்துது கஷ்டம். ஏன்னா ஜாய்ஸுக்கு 15 வயசு, ஜாய்ஸோட 2 வயசுக்கு மேல எனக்கு 13 வயசு, ஜாய்ஸுக்கு 13 வயசு, 11 வயசு, 11 ஜாய்ஸோட 3 மடங்கு எனக்கு வயசு அதிகம் இல்ல. அப்போ ஜாய்ஸ் கத்துக்கிறது கொஞ்சம் இந்த உலகத்துல நான் கத்துக்கிறது அதிகம். ஜாய்ஸை ஈஸியா, அதனாலதான் சொல்ல 5ல விளையாதுது 50ல விளையாது. ஜாய்ஸை ஈஸியா பரிசுத்தத்துக்குள்ள நட்டிடலாம், என்ன நட்டுது கஷ்டம். ஏன்னா நான் கத்துக்கின காரியத்தெல்லாம் என்னை விட்டு ட்ரை அவுட் பண்ணிட்டு திரும்ப ஒரு புதுசான காரியத்தை கத்துக்கிட்டு அதை நடத்தணும். அதனாலதான் வசனம் சொல்றது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து, முதிர் வயதுல அது விடாது இருக்கும். அதனால இந்த வயசுலயே நம்ம பரிசுத்தத்துக்காக நம்ம ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டோம்னா முதிர் வயதுல முடியாது. இப்ப என்ன நடத்துது கஷ்டம். ஏன்னா நான் கத்துக்கிற 3 மடங்கு கத்துக்கிறத ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு
எப்படின்னா டேங்க்ல இருக்கிற தண்ணி மாதிரி, டேங்க்ல ஃபுல்லா சம்புல எல்லாம் காவா தண்ணி எல்லாம் கலந்துச்சுன்னா நல்ல தண்ணியை விட முடியாது. அந்த நல்ல தண்ணி 500 லிட்டரு 600 லிட்டரு 700 லிட்டரு ஒரு கெப்பாசிட்டி உள்ள டேங்க்ல ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லதை ஊத்தணும். கரெக்டா? அப்ப எனக்குள்ள அதுதான் சொல்றேன், முதிர் வயது உள்ளவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவது ரொம்ப கடினமான காரியம். ஆமென். முதிர் வயது உள்ளவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவது, ஆனா இந்த வயசுலாச்சும் புரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு ரொம்ப முக்கியம். விளங்குதா? இப்ப பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். நீ கத்துக்கிற கெட்டதெல்லாம் டிரைவ் பண்ணுது ரொம்ப கஷ்டம். நீ கத்துக்கிற கெட்டதெல்லாம் டிரைவ் பண்ணுது ரொம்ப கஷ்டம். அப்ப சிறு வயதிலேயே நல்லதை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்ப வசனம் நீங்க என்ன பண்ண, அந்த மாவு குண்டாலாம் இருக்குதுல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, மாவு குண்டா அதுல ஏற்கனவே என்ன மாவு இருக்கும்? புளிச்ச மாவு இருக்கும். புது மாவு ஊத்துனா என்ன ஆயிடும்? புளிச்சுனே இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணனா, புது மாவை ஊத்துனா பழைய மாவை கழுவி எடுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை புதுசா மாறணும்னா பழச ஃபுல்லா எடுத்தே ஆகணும். நான் உலகத்துல கத்துக்கிட்டு, நான் உலகத்துல லேர்ன் பண்ண எல்லாம் பழத்தைய மனசுல வச்சுக்கினேன், நான் வசனம் என்ற புதுசே ஊத்தினே இருந்தா எவ்வளவு ஊத்த நான் பழசாயினே இருப்பேன். புரியுதுங்களா? அப்ப சுத்திகரிப்பு முறை என்பது எதுல சம்பந்தப்பட்டதுன்னா, நம்மளுக்குள்ள அதான் துப்புரவு என்ற வசனத்தை பரிசுத்தமாவதற்கு முதல் அடிப்படை நோக்கம் துப்புரவு, சுத்தம் பண்ணுதல். ஒரு இடத்த பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணாம அந்த இடத்துல எவ்வளவு நல்ல பொருள் வச்சாலும் கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல பொருள்லாம் அடங்கறிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போக குப்பையில போட முடியாது. நல்லா சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு கழுவி மொழி எல்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிடணும். குப்பைக்குள்ள போயிட்டு நாளைக்கு சுத்தம் பண்ணனா நாளைக்கு பேச்சே இடம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு வாழ்வு முறை. ஆமே. அப்போ எப்படி பரிசுத்தத்துக்கு முதல் படி என்னவென்றா, நாம் பரிசுத்தம் ஆவதற்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும்னா, நம்ம தேவன் விரும்புவதை விரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது அப்படியே நேர் எதிர் உண்மை என்னன்னா, தேவன் வெறுக்கிற காரியத்துல வெறுக்க கற்றுக்கணும். இது என்ன காரியம்னா, நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் பைபிள் பிரகாரம் கண்டுபிடிச்ச காரணம்னா, தேவன் விரும்புவதை ஜனங்கள் விரும்புறாங்க. ஆனா தேவன் வெறுக்கிற காரியத்தை வெறுக்க கஷ்டம். இப்ப சர்ச்சைக்கு வரணும் நல்ல ஆசையா? எல்லாருக்கும் ஆசை. ஆனா போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தப்பு இல்ல, அதையும் ஆசை. ரெண்டையும் வச்சு பசுத்தம் வாழ முடியாது. யாருக்குதான் இயேசுவை பிடிக்காது? இயேசுவை பிடிக்காத ஆள் யாருக்குதா? நீ இயேசு அறியாதவனே இயேசுவை பிடிக்கும், கிறிஸ்தவனுக்கு இயேசுவை பிடிக்குது. அந்த டைம் நானா இயேசுவும் பிடிக்குது, எனக்கு அந்த பாவமும் பிடிக்குது. இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கும், பரிசுத்தம் போராடினே இருக்கும். நம்மளால பரிசுத்தமான ஒரு உச்சக்கட்ட வாழ்வுக்குள்ள நம்மளால வரவே முடியாது. அப்ப தேவன் விரும்புவதை விரும்பவும் தேவன் வெறுப்பதை வெறுக்கவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பரிசுத்தத்தை குறித்து சில பொய்யான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. என்னது பொய்யான எண்ணங்கள்? பரிசுத்தமாய் வாழ தடையா இருக்கிற சில எண்ணங்கள் நம்ம மனசுல புகுந்து இருக்குது. இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும். எப்படின்னா, அழுக்கான தண்ணிய வெளியே மொண்டு ஊத்துற மாதிரி நம்ம இருதயத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. சில காரியங்களை நான் உங்களோட சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கோ. பரிசுத்தம் ஆக்குவதுல முதல் பரிசுத்தம் ஆவது குறிச்சு அந்த ப்ரோக்ரஸ் அந்த வளர்ச்சி திட்டத்துல முதல் மனுஷனுக்கு தடை என்ன தெரியுமா? பரிசுத்தம் ரொம்ப கடினமான காரியம் நம்புறாங்க. பரிசுத்தம் என்னது? அசாத்தியம். அசாத்தியம் சாத்தியம்ல பாட்டுக்குதுல, என்னது சாத்தியம் அசாத்தியங்கள். அசாத்தியம்னா என்னன்னா, இந்த எப்படி சொல்றதுன்னா, ஈஸியான காரியங்கள்னா சோறு சாப்பிட்டு செரிமானம் ஆவது சாத்தியம். சோறு சாப்பிட்டு செரிமானம் ஆவது சாத்தியம். அசாத்தியம் என்ன தெரியுமா? கல்லு சாப்பிட்டு செரிமானம் ஆகுது. யாராவது மனுஷனுக்கு கல்லு சாப்பிட்டு செரிமானம் ஆகுமா? சோறு சாப்பிட்டா செரிமானம் ஆகும், தயிர் சாப்பிட்டா செரிமானம் ஆகும், பழம் சாப்பிட்டா, கறி சாப்பிட்டா செரிமானம் ஆகும். கல்லு சாப்பிட்டா செரிமானமா? அப்போ சோறு சாப்பிட்டா செரிமானம் ஆவது சாத்தியம், கல்லு சாப்பிட்டா செரிமானம் ஆகும் என்பது நம்புவது அசாத்தியம். இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, கல்ல சாப்பிட்டு செரிமானம் ஆயிடும் அந்த எண்ணத்துல இருக்குது. எனக்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லை நினைக்கிறாங்க. பரிசுத்தம் என்பது என் வாழ்க்கையில வரவே வராதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஜென்மலா வாழ்ந்து பரிசுத்தத்துல வருது முடியவே முடியாது, அவங்களுக்கு தன்னை தீர்மானிச்சு கொள்கிறாங்க. பரிசுத்தம் என்பது அசாத்தியமான காரியம் இல்ல, பரிசுத்தம் என்பது சாத்தியக்கூறு. ஆமே. பரிசுத்தம் என்பது நம்மளால முடியும். பரிசுத்தம் என்பது யாரால முடியும்?
நம்மளால வாழ முடிஞ்சா பரிசுத்தமாய் வாழ முடியும். ஒரு காலத்துல தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு காலத்துல நம்ம ஒரு ரட்சிக்கப்படாத முன்பாக பாவத்துக்கு நோ சொல்ல முடியாது. பாவத்துக்கு என்ன சொல்ல முடியாது? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ தேவன் நமக்கு கொடுத்த பலன் என்ன தெரியுமா? பாவத்துக்கு நோ சொல்ற சக்தியை கொடுத்துக்கிறார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு பால் டீஸ்பூன்ல ஊத்துறேன்னு வச்சுக்க, அது என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ணாது. ஆன்னு கத்துனால குத்தி குத்தி இறக்கிடுவோம். கரெக்டா? இப்ப எனக்கு பால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கொடுக்க வந்தவங்களும் வருவாங்க. எனக்கு பிடிக்காதது என் வாயில திரிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய பவர் வேற, குழந்தையோட பவர் வேற. ஒரு நாள் பாவத்தை எதிர்க்க முடியாத குழந்தையா இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நான் பாவத்தை எதிர்க்க முடிஞ்ச பலவானா மாறி இருக்கிறேன். எனக்கு நோ சொல்ற சக்தி ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அப்ப நோ சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பரிசுத்தம் என்பது சாத்தியமாய். பரிசுத்தம் எப்ப சாத்தியம்? நோ சொல்லணும். வா 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 பீச்சுக்கு போனா நோ, நான் சர்ச்சுக்கு போறேன். நான் குழந்தையா இருக்கும் போது என்னை இடுப்புல தூக்கி வச்சுன்னு எங்க அம்மா பீச்சுக்கு போயிடலாம், எங்க அப்பா பீச்சுக்கு போயிடலாம். இப்ப என்னை இடுப்புல ஒதுக்கி வைக்க சாத்தியம் இல்ல, என்னை வற்புறுத்தி கொண்டு போகவும் சாத்தியம் இல்லை. ஏன்னா என்னால அவங்களால முடியாது, நான் வளர்ந்துட்டேன். அதேதான் இன்னைக்கு சொல்ற. ஒரு நாள் பாவத்துக்கு மரித்து போயிருந்த என்ன பாவம் செய்யாம இருக்க என்னால முடியாது. ஆனா இன்னே காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில நான் நோ சொல்ல முடியும். பார்க்குக்கு நோ சொல்ல முடியும், பீச்சுக்கு நோ சொல்ல முடியும், மனுஷர்களுக்கு நோ சொல்ல முடியும். எனக்கு நோ சொல்ற பலனை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் சாத்தியக்கூறு. ஒரு நாள் அசாத்தியம், இன்னைக்கு எனக்கு நோ சொல்ல முடியும். நோ சொல்லுங்க. நோ சொல்றீங்களே? ஆமா சொல்லணும். நமக்குள்ள இருந்து எழுதுற எழுச்சியான எண்ணங்களுக்கு நோ. ஒரு நாள் அதான் சொல்லப்போ, ஒரு நாள் நான் அப்படி இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் அப்ப இல்ல. ஒரு நாள் எங்க அம்மா தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க, ஒரு நாள் எங்க அம்மா பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க, ஒரு நாள் எங்க அம்மா ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனாங்க, எங்க அம்மா ஒரு நாள் கையில ஒரு நாள் நாங்க இடுப்புல தூக்கிட்டு போனாங்க, ஒரு நாள் கை பூச்சி கூட்டிட்டு போனாங்க. எங்க அம்மா பின்னாடியே போனேன், வந்தேன். இன்னைக்கு போக முடியாது. எங்க அம்மா இன்னைக்கு கூப்பிட்டாங்கன்னா வேற வேலைக்கு போமா. அதுதான் ஒரு நாள் பாவத்துல மரித்து இருந்த நாள். என்னால பாவத்துக்கு நோ சொல்ல முடியாது. எனக்கு தேவ ஆவி என்னில் வாசம் பண்ணுகிறதுனால, வசனம் எனக்கு புரிகிறதுனால எந்த பாவத்துக்கும் நோ சொல்ல எனக்கு பலன் இருக்குது. அப்ப பாரு, பரிசுத்தம் என்பதே சாத்தியம். பரிசுத்தம் என்பதே சாத்தியம். யோசேப்பு வாழ்க்கையில வாசிச்சீங்களே, யோசேப்பு என்ன சொன்னார்? ஏன் என்ன சொன்னா தெரியுமா? அவர் தேவனை நேசிச்சார், தேவன் அவரை நேசிச்சார். அந்த பொண்ணு கிட்ட போய் அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசுது. அந்த பொண்ணுகிட்ட அவர் என்ன பேசினாருன்னா நோன்னு சொன்னார். அந்த நோ சொல்லுறதுக்கு பலன் எப்படி அவருக்கு வந்துச்சுன்னா, என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, என் தேவன் பாக்குறாரு என்ன. அந்த உணர்வு யோசேப்பை ஓட வச்சது. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்மள ஓட வைக்க முடியும், போனை தூக்கி அடிக்க முடியும், எல்லாம் பாவங்களை மேற்கொள்ள நம்மளுக்கு பலன் உண்டு. யோசேப்பு நோ சொன்னார்னா தயாநிதியோ நோ சொல்லலாம். வசனம் சொல்றது, நோவா தான் வாழ்ந்த காலகட்டத்துல நீதிமானா இருந்தார். நோவா நீதிமானா இருக்க முடியும்னா நீங்களும் நீதிமானா இருக்க முடியும். உங்க ஸ்கூல்ல நீதிமானா, உங்க வேலை ஸ்தலத்துல நீதிமானா, உங்க குடும்பத்துல நீதிமானா, உங்க இனஜன பந்துக்கள் இந்த சிந்தாரிப்பேட்டை பகுதியிலே நீங்க என்ன பண்ண முடியும்? நீதிமானா இருக்க முடியும். எப்போ? நீங்க யார் என்பதை உணர்ந்தாதான். பரிசுத்தம் என்பது அசாத்தியமான காரியம். அது அசாத்தியமான காரியம் இல்ல, சாத்தியம். வசனம் சொல்லுது, சகரியா எலிசபெத். எத்தனை பேரு தெரியும் சகரியா? எதுல இருக்கிறாங்க? லூக்கால இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவர் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சகரியா எலிசபெத்தால குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னா உங்களால என்னால வாழ முடியும். அப்ப பரிசுத்தம் என்பதே சாத்தியம். பரிசுத்தம் சொல்லுங்க. எப்ப சாத்தியம்னா தேவனுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும், தேவன் விரும்புவதை நீங்க விரும்பணும், தேவன் வெறுப்பதை நீங்கள் வெறுக்கும் பொழுது பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில சாத்தியமாகும். எல்லாரும் போற போக்குல அடிமை, நான் சொல்லனா நோ சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை அடிமை வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்க. அடிமை வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? நோவே சொல்ல முடியாது. யாரு நோ சொல்ல முடியாது? காய்ஸா பாருங்க, யாரு நோ சொல்ல முடியாது? அடிமை. யாரு நோ சொல்ல முடியாது? யோசேப்பு எகிப்துல என்ன வந்தாரு, யாரு நோ சொல்ல முடியாது?
யாருக்கு அவர் அடிமையா இருந்தாரு? போர்த்திபார் வீட்டுல. போர்த்திபார் மனைவிக்கு அடிமையா இருந்தாரு. அங்க அவர் என்ன சொல்ல முடியாது. ஆனா அவர் என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன், எங்க இருந்தாலும் நோ சொல்ல முடியும். உன் அடிமை வாழ்க்கையிலும் நோ சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தினா. கத்துக்கின பாடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நோ சொல்ல முடியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா அடிமை வாழ்க்கை. அவர் நோ சொன்னார்னா அது சாவ வச்சிருவாங்க. அவரு என்ன பண்ணாங்க? அங்க போய் யாரு நம்ம காசுக்கு வாங்கினாங்களோ, யாருக்கு நம்மளுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அவர் நோ சொல்றாரு. அப்ப சாத்தானுக்கு நோ சொல்ல முடியுமா? சாத்தானுக்கு நம்மள அடிமையா நம்ம அடிமைக்கே நோ சொல்லணும்னா சாத்தானை ஜெயிச்சவருடைய நம்ம தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கால்ல இருக்கிற சாத்தானுக்கு நம்ம நோ சொல்ல முடியும். இப்ப பரிசுத்தம் என்பது சாத்தியம். ரெண்டாவது ஒரு பொய்யான காரியம் என்ன இருக்குதுன்னா, பரிசுத்தம் கட்டாயம் இல்லை, ஆப்ஷன் சொல்றாங்க. பரிசுத்தம் எப்ப என்ன நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். திடீர்னு சாட்டர்டே ஸ்கூல் வச்சாங்கன்னா கலர் ட்ரெஸ் ஆப்ஷன் இல்ல. கலர் ட்ரெஸ் என்ன இல்ல சொல்லுவாங்க, யூனிஃபார்ம்ல கூட வரலாம். ஆனா கட்டாயம் என்பது என்ன தெரியுமா? மண்டே டு ஃப்ரைடே நீங்க யூனிஃபார்ம் போட்டுனே வரணும், அதான் கட்டாயம். இன்னைக்கு பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில ஆப்ஷன் ஆயிடுச்சு. பரிசுத்தம் என்ன ஆயிடுச்சு? ஆப்ஷன். நம்ம பரிசுத்தம்லாம் ஒண்ணே இல்லைங்க. பரிசுத்தம்லாம் வாழுதா ஒண்ணுமே இல்லைங்க. கடவுள் நம்ம இருதயத்தை மட்டும் பாக்குறாரு. அவரை நேசிச்சா மாத்திரம் போதும். என்ன சொல்றாங்க? ஐயோ என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியாதா? என் இருதயமா ஆண்டவருக்கு தெரியும். அவர் இருதயம் தான் எனக்கு தெரியல. பரிசுத்தம் கட்டாயம். பரிசுத்தம் என்னது? யாருக்கு கட்டாயம்? பாட்டிக்கு தான் கட்டாயமா? தாத்தாக்கு தான் கட்டாயமா? எனக்கு கட்டாயம் இல்லையா? ஊழியக்காரனுக்கு பரிசுத்த கட்டாயம், பிள்ளைகளுக்கு பரிசுத்த கட்டாயம், பெரியவங்களுக்கு பரிசுத்த கட்டாயம், எல்லா தரப்பினருக்கும் பரிசுத்த கட்டாயம். பரிசுத்தம் என்பது எல்லாருக்கும். ஊழியக்காரா இருந்தாலும், சிறு பிள்ளையா இருந்தாலும், பெரிய பிள்ளையா இருந்தாலும், எல்லா தரப்பினருக்கும் பரிசுத்தம் என்பது என்ன? கட்டாயம். அதனால்தான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்ம ஆப்ஷன் இல்ல, அத்தியாவசியமான வாழ்க்கைக்கு தேவன் அழைச்சிருக்கிறார். ஆமென். ரொம்ப பரிசுத்தம் என்பது கட்டாயம். ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழ முடியும்னு நான் சொன்னா நீ நம்புவியா? ஏன் நம்ப மாட்டேன்? ஏன் யார் சொன்னா உனக்கு ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழலாமே? யார் சொன்னா உனக்கு வாழ முடியாது? யார் சொன்னா வாழ முடியாதுன்னு? யார் சொன்னா? உனக்கு தெரியும். இதையும் தெரிஞ்சுக்கணும், பரிசுத்தம் இல்லாம நம்மளால பரலோகம் போக முடியாது. உனக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழ முடியாது. நம்ம ஆக்சிஜன் எடுத்தது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். யார் சொல்லி கொடுத்தா? அவங்க டீச்சர் சொல்லிக்கிறாங்கல்ல. நான் உன் டீச்சர் தான், பரலோக காரியத்தை குறித்து டீச் பண்றேன். நான் சொல்றேன், பரிசுத்தம் இல்லாம பரலோகம் போகவே முடியாது. பேசுங்க. என்ன பாரு, யாருக்கிட்ட பாரு, நல்லா உட்காரு. கட்சியில தானே உட்காரு, நல்லா சப்பாங்கள் போட்டு நல்லா உட்காரு. நல்லா உட்காரு. அடே நல்லா உட்காரு. முது சத்தம் மாதிரி உட்காரு. நல்லா உட்காரு. கேளுங்க. பரிசுத்தம் என்பது கட்டாயம். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை யார் சொன்னா? தேவனே சொன்னாரு. இப்போ நான் சொல்றேன், என்ன பார்க்க வரவங்க நீங்க 1 கிலோ பழம் வாங்கி வந்தாதான் எங்க வீட்டுல அலோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கதவு முன்னாடி நான் பூட்டி வச்சிட்டேன்னா நீங்க தட்டினா நான் திறக்க முடியாது. நான் கேப்ப, பழம் எடுத்துன்னு வந்தியா? இல்ல எடுத்துன்னு வந்தேன், நான் திறந்து பார்ப்பேன், அது பழம் இல்ல, தப்புன்னு கதவை சாத்துருவேன். அப்ப ஆப்ஷன்ல அது கட்டாயம் இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்தோடு வா, பரலோகத்துல என்ன தரிசிக்கலாம். பரிசுத்தத்தோடு நீ இங்கே இரு, இங்கே என்ன தரிசிக்கலாம். கரெக்டா? அப்ப இதை யாரு சொன்னார்னா, யார நீ பார்க்க போறியோ அவர் சொன்னாரு. இப்ப யார பாக்கணும்? பரலோகத்துல போய் யார பாக்கணும் ஆசை? தூதரை பார்க்க நம்ம போறீங்க? இல்ல பரலோகத்துல இருக்கிற தங்கம், வைரம், அங்க இருக்கிற கேட்டு, கதவு, முத்து, வைரம் இதெல்லாம் பார்க்க போறோம்? பரலோகத்துல தேவனை பார்க்க போறோம். அப்ப தேவனை பார்க்க போகிற அவர் சொன்னாரு, என்ன பார்க்க வர்றதுக்கு பரிசுத்த அவசியம். அப்ப யாராவது ஒரு பாஸ்டர் பரிசுத்தம் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நானே நாளைக்கு பிரசங்கத்துல சேர்ந்து சொல்றேன், பரிசுத்தெல்லாம் இல்லலாம் ஒன்னே இல்ல, கடவுள் நம்மள ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது, கொஞ்சம் நான் வளர்ந்துட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்கிட்ட டிக்கெட் வாங்கிக்கோ, பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போயிடுறேன் நான் சொன்னா நம்புவீங்களா? யார் சொன்னாலும் நம்பாதீங்க. பரிசுத்தம் இல்லாதவன் பரலோகத்தை பார்க்கவே முடியாது. யார் சொன்னா? யார பார்க்க போறீங்களோ அவர் சொன்னார்.
பூமியில வந்த தேவன் தான் இயேசு. இயேசு சொன்னாரு, பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. விளங்குச்சா? முதலாவது பரிசுத்தம் அசாத்தியமான காரியம் இல்ல, கடினமான காரியம் இல்ல. ஓ பிரீத்திய 100 கிலோ தூக்கம் சொன்னா பிரீத்தி என்ன கேள்வி கேட்கலாம். நான் இருக்குதே கம்மி, என்ன காட்டில 3 மடங்கு வெயிட்ட நீங்க தூக்க சொல்றீங்களா, எனக்கு சண்டை போடலாம். நான் தூக்க சொன்னது 1 கிலோ சக்கரை வெயிட்டு தான். உன்னால தூக்க முடியுமா 1 கிலோவை? பரிசுத்தம் என்பது 100 கிலோ வெயிட் மாதிரி இல்ல, பரிசுத்தம் என்பது 1 கிலோ சக்கரை மாதிரி. ஈஸி. பரலோகத்துக்கு நான் சொன்ன ரொம்ப அத்தியாவசியமான காரியம் பரிசுத்தம். ரெண்டாவது, பரிசுத்தம் கட்டாயம் இல்லைன்னு சொன்னா நம்பாத. பரிசுத்தம் ரொம்ப கட்டாயம். பரிசுத்தம் கட்டாயம். மூணாவது காரியம் என்னன்னா, பரிசுத்தம் அசாதாரணமான காரியம் இல்ல. அசாதாரண காரியம்னா என்ன சொல்றது, எப்படி சொல்றது, அசாதாரணம்னா எப்படி சொல்றது, அசாதாரண காரியம் இல்ல. 1 கொரிந்தியர் 1:2 கிறிஸ்டியன் லைஃப் என்னன்னா, நீங்க வாசிங்களேன், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வாசிங்க. சரி, ஈஸியா ஒண்ணு சொல்றேன். கிறிஸ்டியன் லைஃப் என்பது, ஹோலி லைஃப் கிறிஸ்டியன் லைஃப்ல நார்மல் லைஃப். நார்மல் லைஃப். நீ காலைல என்ன பண்ற, ஏந்துடும், பல்லு இருக்கிற, குளிக்கிற, முகம் கழுவுற, ட்ரெஸ் பண்ற, ஸ்கூல் போற, இது நார்மல் லைஃப் தானே? உங்க லைஃப்ல நார்மல் டைம்ல இதுதான் நார்மல் லைஃப். திடீர்னு பிரீத்தி கையில போய் நான் கத்தி ஆபரேஷன் நைட்லாம் கொடுத்து ஹார்ட் சர்ஜரி பண்ண சொன்னா என்ன பண்ணும்? நான் 10ஆவதே பாஸ் பண்ணல, நான் இப்பதான் படிக்கிறேன், என் கையில கத்திய கொடுத்து ஆபரேஷன் பண்ண சொன்னா என்னன்னா, அதான் அசாதாரணம். நான் சொல்றது பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை காலையில புக் எத்தனை பிரீத்திய ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி, கத்தி குத்தி ஆபரேஷன் தேட்டருக்கு அனுப்புறது இல்ல. இனி எல்லாம் எப்படி மாத்துறாங்கன்னா, பரிசுத்தம் என்பது டாக்டர் மாதிரி உங்களை ஆகிட்டாங்க. பரிசுத்தம் என்பது நீ காலையில எழுந்து பல்லு வலிக்கு குளிச்சு சுத்தம் பண்ணி உடலை சுத்தம் பண்ணது, உன் மனசும் எண்ணமும் சுத்தமா இருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நார்மல் லைஃப் தான் பரிசுத்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நார்மலா நீங்க இப்போ ஹார்ட் துடிச்சுனே இருக்குதா? ஹார்ட் துடிக்குது, எத்தனை வாடி துடிக்குது ஹார்ட்? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாடி துடிக்குது? சயின்ஸ் சொல்லு. தெரியல, யாருக்கு தெரியும்? 72வா 78ஆ 72, 72 முறை. ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்குது ஹார்ட். கரெக்டா? இது சாதாரணம். என்னால என்ன தயவு செய்து உங்களுக்கு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்காக பேசினுக்கிறேன், நான் விளையாட்டுக்கு பேசல. இது புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். இப்ப 72 தடவை துடிக்கிற இருதயம் திடீர்னு 100 வாட்டி துடிச்சுன்னா என்ன தெரியுமா? பயந்துட்டான்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து அது படப்படன்னு அடிக்கும். 72 வாட்டி துடிக்கிறது நார்மலான லைஃப். திடீர்னு 100 தடவை துடிக்க ஆரம்பிச்சுன்னா சொல்லலாம், அமைதியா இரு, பதட்டப்படாத, கோவப்படாத, பயப்படாத, ரொம்ப டிப்ரெஷன் ஆகாத, அமைதியா இரு, காமா 72 கொண்டு வருவாங்க. 100ல இருந்து போதான். அதாவது பரிசுத்தம் என்பது அசாதாரண காரியம் இல்ல. உன் இருதயம் 100ல துடிக்கிறது இல்ல. பரிசுத்தம் என்பது நார்மலா உன் இருதயம் 72ல துடிக்குது இல்ல, அதுதான் பரிசுத்தம். சொல்றது எத்தனை பேர் புரியுது? விளங்குதா உங்களுக்கு? அசாதாரண காரியம்னா, உங்க திடீர்னு பிரீத்தியோட இருதயம் 100ல துடிக்குதுன்னு நான் சொன்னேன்னா பதட்டமாவாங்க. எப்படி ஒரு ஹியூமன் பீயிங் 100ல துடிக்கும்? 100 வாட்டி பம்ப் பண்ணாத, அதான் அசாதாரணம். சார் என்ன சொன்னா 72 வாட்டி தான் துடிக்குது அப்படின்னு சொன்னா நார்மல்பா. இப்ப எல்லாரும் பிரஷர் பிபி எல்லாம் செக் பண்றாங்களே, அது 120/80, 120/80 தான் நார்மல். என்னது 120? நம்ம போயிட்டு செக் பண்ணிட்டு 120/80 அப்படி சொன்னா டாக்டர் ஒன்னே இல்லப்பா. திடீர்னு அது 180 அது மாதிரி போயிடுச்சுன்னா ஹை பிரஷர்னு சொல்லுவாங்க. 100 கீழே போயிடுனா லோ பிரஷர் சொல்லுவாங்க. லோ பிரஷர் ஆபத்து, ஹை பிரஷர் ஆபத்து. பரிசுத்தம் என்பது அசாதாரண காரியம் இல்ல. உன் வாழ்க்கையில பிபி 120ல இருக்கிற மாதிரி வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில இருக்கணும்.
நீ சாப்பிட்டா ஜீரணம், அதான் நடைமுறை வாழ்க்கை. பரிசுத்தம் என்பது நடைமுறை வாழ்க்கை. அப்ப எதுலாம் பரிசுத்தமா இருக்கணும்? எல்லாத்திலும் பரிசுத்தமா இருக்கணும். வீட்டுல தொடங்கி காலேஜ்ல போய் ஸ்கூல்ல போய் போகும்போது வரும்போது நடக்கும்போது உட்காரும்போது ஏறும்போது ஏதாவது நீ நடந்து போ சொல்ல கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் துச்சிட்டே இருக்கிறேன். என்ன வயசு ஆகுது? 14 வருஷமா துச்சிட்டே இருக்கிற பீத்தி இருதயம் கொஞ்ச நேரம் கூட நான் நிறுத்திக்கிட்டேன் சொல்ல என்ன சொல்லுவேன்? அதிர்ச்சி ஆயிடுவேன். அதேதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னைக்கும் நிக்காம பரிசுத்த வாழ்ந்துனே இருக்கும். ஸ்டாப் ஆக முடியாது. எதுக்காகவும் ஸ்டாப் பண்ண முடியாது, யாருக்காகவும் ஸ்டாப் பண்ண முடியாது. யாராவது நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்க, நம்மள செத்தா போயிடுவோம். கண்ணுங்க கண்ணீர் விடுவோம், அழுவோம், வயிற்றுல வச்சுப்போம், வாயில வச்சுப்போம், ஓன் கத்துவோம், சாப்பிடாம இருப்போம், எல்லாம் போற போக்குல போயிடும். அதே மாதிரி இவன் பரிசுத்தத்தை நிறுத்திட்டான்னு சொல்லி நான் நிறுத்த முடியாது. இவன் பரிசுத்த இவன் இருதயம் கம்மியா துடிக்கிறதுனா நான் கம்மியா துடிக்க முடியாது. இவன் இருதயம் அதிகமா துடிக்கிறதுனால நான் அதிகமா துடிக்க முடியாது. என் வாழ்க்கையில பரிசுத்தம் நார்மல். புரிஞ்சுதா? உங்க ஃப்ரெண்டு இருதயம் படப்படன்னு அடிக்குது, பாத்தியா? உங்க ஃப்ரெண்டு இருதயம் படப்படன்னு அடிக்குதுன்னு வச்சுக்கேன். நீ போயிட்டு என் ஃப்ரெண்டு இருதயம் உயிர் தோழி, அந்த பொண்ணு இருதயம் படப்படன்னு அடிக்குது, என் இருதயமும் படப்படன்னு அடிக்கணும் விரும்புவியா? ஏன் விரும்ப மாட்டேன்? செத்துருவேன். அப்போ ஃப்ரெண்டு பண்ணதெல்லாம் நான் பண்றேன்னு நினைக்கிறீங்க? ஒத்துக்க முடியாதுல்ல. ஃப்ரெண்டு இருதயம் ரொம்ப ஸ்பீடா துடிக்குது, அப்ப என் இருதயமும் ஸ்பீடா துடிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டீங்க. ஃப்ரெண்டுக்கு பிபி ஹைல போகுது, என் பிபி அதிகமா போறேன்னு நினைக்க மாட்டீங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வரல, எனக்கும் கால் வரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலா வர முடியாது. ஆனா பரிசுத்தம் மட்டும், அவன் பரிசுத்தத்தை இழந்தா நானும் இழக்கணும்னு நினைக்கிறீங்க. நார்மல் லைஃப். அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அப்நார்மல் லைஃப். ஏன் நார்மல் லைஃப்ல நான் பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணியா ஆகும். ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா மாத்திரை எடுத்து கம்மி பண்ணுங்க, ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா மாத்திரை எடுத்து அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில குறையுதா, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துருங்க. ரொம்ப ஏதோ அப்நார்மல் ஆகுதா, நார்மலுக்கு வந்துருங்க. கிறிஸ்டியன் லைஃப்ல ஹோலினஸ் நார்மலா வாழ வேண்டியது. முதலாவது மிகப்பெரிய பொய்னா பரிசுத்தம் அசாத்தியம், உன்னால செய்யவே முடியாதுன்னு சொல்றான் பாத்தியா, நம்பவே நம்பாத. பரிசுத்தம் என்னால வாழ முடியும். ரெண்டாவது ஒரு கூத்துல சொல்ல, பரிசுத்தம் ரொம்ப கட்டாயமே இல்ல, அது இம்பார்ட்டனே இல்ல, வாழலாம். எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு வயசான காலத்துல ராமா என்ற காலத்துல நீ பரிசுத்தமா வாழ்ந்து போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாலிபத்துல நல்லா ஜாலியாக நேரத்துல என்ன முக்காடு போட்டு வெளியே சொல்லியமா துதி நிக்கிறிய, உலகத்தை அனுபவிக்க. அவன் தான் முட்டாள். உலகத்தெல்லாம் எனக்கு அனுபவிக்கலாம் வானா, என் லைஃப் வேற. பரிசுத்தம் உனக்கு கட்டாயம் இல்லாம இருக்கலாம், பரிசுத்தம் எனக்கு கட்டாயம். அடுத்தது மூணாவது காரியம், பரிசுத்தம் அசாதாரணமா காரியம் இல்ல, பரிசுத்தம் என் வாழ்க்கையில சாதாரணம். உங்க இருதயம் எப்படின்னா துதிக்கிட்டோம், ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு புரியுது. படபடன்னு அடிக்குதுன்னு சொல்லிட்டு என் இருதயம் படப்படன்னு அடிச்சா என்ன சொல்லுது? ஐயோ ஏதோ ஆகுதே, அமைதி கண்ண மூடுவேன், கை ஏதாவது பண்ணி நார்மல் பண்ணுவல. அவனை போல இல்ல, என் இருதயம் நார்மலா இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை நோய் வரக்கூடாதுன்னு? கை தூக்குங்க. ஆசைதானே? அப்ப பாவம் என்பது ஒரு நோய், ஒருத்தனை புடிச்சுக்குது, எனக்கு புரியணும் ஏன் நினைக்கிறீங்க? வரக்கூடாது. கரெக்டா? அவனுக்கு வந்தா வரட்டும், எனக்கு வராம இருக்குதா சோத்திர ஆண்டவரே தான். அப்ப மட்டும் சொல்றீங்களே, ஆண்டவரே என்ன காப்பாத்துறீங்க ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்போ ஸ்தோத்திரம் சொல்ற பரிசுத்தத்துக்கு மட்டும் நம்ம அவங்களோட கம்பேர் பண்றோம். அவன் டிவி பார்த்தா நம்ம டிவி பார்க்கணுமா? அவன் பீச்சுக்கு போனா நம்ம பீச்சுக்கு போனோமா? அவன் குச்சா நம்ம குடிக்கணுமா? அவன் அசுத்தமான காரியத்தை தான் நம்ம செய்யணுமா? அப்படிப்பட்ட வாழ்வு முறைக்கு தேவன் நம்ம அடைக்கல. நம்முடைய வாழ்வு முறை கத்தரை போல வாழ ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை காரியம் சொல்லிக்கிறேன்? 3 சொல்லியிருக்கிறேன், நிறைய இருக்குது, சொல்லிட்டு தான் முடிப்பேன். ஆமென், அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் இருக்குது, பரிசுத்தம் தொழிலை பொறுத்தது அப்படின்னு ஒரு எண்ணங்குது. பரிசுத்தம் என்ன பொறுத்து சொல்றாங்க? பரிசுத்தம் அவங்கவுங்க தொழில் செய்யற அளவுக்கு பரிசுத்தம்பா, நம்மளுக்கு அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு ஒரு பொய் விளங்குது. பரிசுத்தம் என்னது? தொழிலை பொறுத்தது அல்ல. பரிசுத்தம் என்பது நம்ம வாழ்க்கை முறை. பரிசுத்தம் என்பது அப்ப அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ பொதுவான ஒரு விளக்கம் சொல்றேன். இப்ப சினிமாக்காரங்க அவங்க ட்ரெஸ் அறகுறியா போடுதுன்னா அவங்க தொழில். என்ன சொல்லுவாங்க? என் தொழில் தாங்க, நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், நடிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். ஆனா நம்மளுக்கு தொழில் சம்மது பரிசுத்தம் என்பது, பரிசுத்தம் என்பது நம்ம தொழில் சம்பந்தம் இல்லை. பரிசுத்தம் என்பது நம்ம வாழ்க்கை சம்பந்தம். லூக்கால நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கால யோவான் இடத்துல ஒவ்வொரு கூட்டம் போகும். ஆயக்காரன் போவான். ஆயக்காரன் கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்? ஆயக்காரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அதிகமா யார்கிட்ட வாங்காத. போர்சகன் போய் கேட்பான், நான் என்ன பண்ணணும்? நீ அநியாயமா யார்கிட்ட செய்யாத. பரிசேயன் கிட்ட போய், பரிசுத்தம் என்பது உங்க தொழில சம்பந்தப்பட்டது இல்ல,
பரிசுத்தம் என்பது உன் வாழ்க்கை. உன் தொழில் உன் பரிசுத்தத்தை பாதிக்கணும், அந்த தொழிலை விட்டுணும். ஸ்டேடு ஜெயின்கிற அடகு கடை வட்டி கூட்டு சம்பாதிக்குதுன்னா அது அவர் தொழில். அந்த தொழில் எந்த ஆகக்கூடாது. புரியுதா? நான் சொல்றேன், நான் இதே பிசினஸா பண்றேன், ஆனா நான் வட்டிக்கு உள்ளான்னு சொன்னா யாருன்னா நம்ப முடியாது. என் தொழில் இல்ல, பரிசுத்தம் என்பது என்னோட ப்ரையாரிட்டி. நான் டீச்சரா இருந்தாலும் பரிசுத்தமா வாழணும், நான் ஆட்டோ ஓட்டினாலும் பரிசுத்தமா வாழணும், மீட்டருக்கு மிஞ்சி நான் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்லுது எப்படின்னா, பரிசுத்தம் என்பதுன்னா நம்ம தொழில் நிர்ணயிக்கிற காரியம் இல்ல. நான் உதாரணத்துக்கு உங்ககிட்ட சொல்ல, நம்ம வீட்டுல எல்லாரும் கேஸ் போட வருவாரு. எத்தனை பேர் வீட்டுக்கு கேஸ் போட வராரு? இன்னைக்கு 800 சில்லற 870 ரூபா 860 ரூபா கேஸ் இருக்குன்னு வச்சுங்க, அவர் 900 ரூபாய் கேட்டு வாங்கி போவாரு. அது பாவம். நான் பார்த்து அவர் 30 ரூபாய் குத்துடலாம், 30 ரூபாய் கொடுக்கணும்னு. தொழில் சம்பந்தப்பட்டதுல உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இப்படிதான் வாழணும்னு இல்ல, இந்த தொழில் செஞ்சா நான் இப்படிதான் எல்லாம் சொல்லலாம். எல்லா கேஸ்காரரும் 30 ரூபாய் வாங்குறாங்களே, ஆனா நான் கேஸ் போற வேலைக்கு போனா நான் வாங்கக்கூடாது. எத்தனை போடுறேன், நீங்க விருப்பப்பட்டு கொடுங்க. நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் வாழுற மாதிரி வாழ முடியாது வாழ்க்கை. பரிசுத்தம் என்பது என் தொழிலை நிர்ணயிக்கிற காரியம் இல்ல. என் தொழில பரிசுத்தம் என்பது என் தொழில கெடுக்குமானா அந்த வந்துடணும். ஒன்னே இல்லைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். தானியேல் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் போனாங்க. எங்க போனாங்க? பாபிலோன் போனாங்க. அவங்க தொழில் என்னன்னா, ஒரு ஞானிகளா போய் அந்த அரசாங்கத்துல முக்கிய பதவி வகிச்சு அந்த அரசாங்கத்தை செழிப்பாகிற காரியம் தான் அவங்க தொழில். ஓகேவா? அந்த தொழில அந்த விக்கிரகத்து படைச்ச சாப்பாடை சாப்பிடணும், அது அவங்களோட நீதி. கரெக்டா? எல்லாரும் சாப்பிட்டாங்க, இவங்க 3 பேர் 4 பேர் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? என் தொழில் என் பரிசுத்தை அஃபெக்ட் பண்ண முடியாது. இருந்த எல்லாரும் விக்கிரகத்தை வணங்குறாங்க. ஆனா தானியேலோ அவர் ஜெபம் பண்றத விடவே இல்லை. நான் தலைவனா இருக்கலாம், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், இது என் தொழில். என் தொழிலுக்கும் என் பரிசுத்தத்தை கெடுக்க முடியாது. ஏன் அவங்க கேக்குறாங்க, ஐயோ எல்லாரும் வந்தாங்க இஸ்ரவேல்ல இருந்து, எல்லாரும் யூதால இருந்து வந்தானுங்க, வந்தவன் எல்லாம் சாப்பிடுறான், உனக்கு என்ன கேடு, சாப்பிட மாட்டேற? கேட்டிருப்பாங்களா இல்லையா? அவர் சொன்னா, இந்த உணவினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு என்னை தீர்மானிக்கும் போது பரிசுத்தம் வந்துடும். நான் தொழில் செய்யறேன், ஆனா என் தொழில என் பரிசுத்தத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி புரியுது. நீ படிக்க போ, பிட் அடிக்காத. நான் விட்டச்சுதான் நான் பாஸ் ஆகணும். எல்லாரும் அதை தான் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்ய முடியாது. எனக்கு படிக்கிறதுக்கு டைம் ஆண்டு குத்துக்கிறாருல, எனக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை குத்துருக்கிறாருல, எனக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் காரியங்கள்லாம் குத்துருக்கிறாருல, அப்படி செய்வனா என் தொழில் என் பரிசுத்தத்தை கெடுக்க முடியாது. என் பிசினஸ், புரியுதா? அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தை பாதிக்கும் எந்த செயலையும் ஈடக்கூடாது. காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொன்னாரு, 1 மைல் தூரம் உன்னை வற்புறுத்தி நடக்கிறவனோடு இன்னொரு மைல் தூரம் நடன்னு சொன்னாரு. ஆனா பாவத்துல உன்னை நடத்துகிறவனோ ஒரு ஸ்டெப் கூட நடக்காதுன்றாரு. புரிஞ்சுதா? வித்தியாசம் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் காம்ப்ரமைஸும் எதுல பண்ணணும்னு தெரியல. ஒருத்தன் காலில் கூட விழுந்துடலாம், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு. ஆனா பாவத்துல நம்ம நடத்தும் போது அவனை எதிர்த்துதான் வந்தாகணும், ராஜாவா இருந்தாலும். அதைத்தான் தானியேல் பண்ண, அதைதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பண்ணாங்க. நீ ராஜாவா இருந்தாலும் உன்னுடைய பிசினஸும் உன் கட்டளையும் உன் செயலும் என் பரிசுத்தத்தை கெடுக்குமானா நான் உனக்கு எதிரிதான். புரிஞ்சுதா? எதை மாதிரி புரியுதே, விளங்குதா? உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் உன்னை தப்பான வழியில நடத்துறான்னு எனக்கு எதிரி. கையேத்துக்க முடியாது. உயிர் தோழன் உயிர் தொழிலாம் அங்க இல்ல. என் உயிரை எடுக்கிற தோழி, என் உயிரை எடுக்கிற தோழன். நான் பரிசுத்தமா வாழுத என்னுடைய என் காலத்துக்கு எனக்கு நியமிக்கப்பட்டது. அப்ப என் சொல்ல, என் ஃப்ரெண்டா இருந்தா அதை செய், நான் உனக்காக செய்யறல, இன்னில இருந்து உன் ஃப்ரெண்டு இல்ல போ. புரிஞ்சுதா? என்னுடைய பரிசுத்தத்தை நீ கெடுப்பீனா நீ அந்த ஃப்ரெண்ட் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் எனக்கு சிநேகிதரா இருந்தா போதும். அப்ப பரிசுத்தம் என்பது அசாத்தியமான காரியம் இல்ல அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. பரிசுத்தம் என்பது கட்டாயம் இல்ல யாருன்னா சொன்னா நம்பாதீங்க. பரிசுத்தம் என்பது அசாதாரண காரணம். பரிசுத்தமா உன்னால வாழவே முடியாது யாருன்னா சொன்னா நம்பாதீங்க. அடுத்தது பரிசுத்தம் உன் தொழிலை பாதிக்கும், உன் தொழிலை சம்பந்தப்படுது சொன்னாலும் நம்பாதீங்க. புரிஞ்சுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பரிசுத்தம் சுவாபத்தை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. பரிசுத்தம் என்னது?
சில பேர் இயல்பாவே சாந்த சொரூபியா இருப்பாங்க, சில பேர் இயல்பாவே கோபம் உள்ளவர்களா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? சில பேரு இயல்பாவே சாஃப்ட் நேச்சர், சில பேர் இயல்பாவே கோபம் இருக்கிறவங்க. என்ன சொல்லுவாங்க? என் கோப குணம் என்ன பண்ணு, என் கூடயே பொருந்தது மாற மாட்டுதே. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ணும்போது எங்க அம்மா என்ன பெத்தெடுக்கும் போது கோபத்தோட பெத்து வச்சுட்டாங்களே, எங்க அம்மா பெத்தெடுக்கும் விடாப்பிடியான அந்த இருதயத்தோட கடின உள்ளத்தோட பெத்தெடுத்துட்டாங்களே, கோபம் என் உடன் பிறந்த சுவாபம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17, நீ புதிதாய் பிறந்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவோடைய வித்து, பரிசுத்த வித்து உனக்குள்ள இருக்குது. நீ அப்படி சொல்லவே முடியாது, நீ உன்னை மாத்தியே ஆகணும். வசனம் சொல்லுது தேவனால் பிறந்ததெல்லாம் பாவத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்தது பாவம் செய்ய மாட்டாது. நான் ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், கரெக்ட் தான். ஆனா என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பினா அன்னைக்கு நான் தேவனால் பிறந்துட்டேன். எங்க அப்பா ஆண்டவர், ஆண்டவர்கள குணம் தான் எனக்குள்ள இருக்கணும். விளங்குச்சா? அவ பரிசுத்த, நீங்க சொன்ன யாராவது என் பிறவி குணம் கோபம், என் பிறவி குணம் பிடிவாத குணம், சில பேர் சண்டை போட்டு சாப்பிடாம இருக்குது, அந்த குணம் எல்லாம் இருக்கவே கூடாது. அது மாதிரி இல்லைன்னா அது இல்ல. என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சுவாபத்தை கொண்டவன். சில சாந்த குணம் உள்ளவனா இருப்பான், சில கோவ குணவனா இருப்பான். இது பரிசுத்தம் என் வாழ்க்கையில வராதுன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்காதீங்க. நான் புதிதாய் பிறந்து இருக்கிறேன், எனக்குள்ள தேவ பலன் இருக்குது, என் பழைய சுவாபம். வசனம் சொல்றது ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழசலாம் சொல்லுங்க சவுண்டா ஒழிந்து போகணும்னு திட்டிக்கிறாங்களா யாராவது? எங்க ஒழிஞ்சு போ அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கன்னா கண்ணுக்கு தானா போயிட்டு என் கண்ணு முன்னாடியே முழிக்காது, அதான் ஒழிஞ்சு போகுது. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ புதுசா பிறந்தோடனே எது ஒழிஞ்சு போச்சு உன்னை விட்டு? பழசுன்னா என்னது? பழைய கோபம், பழைய பாவம், பழைய பொறாமை, பழைய பொச்சரிப்பு, பழைய வெறுப்பு, பழைய அகம்பாவம், பழைய விடாப்பிடி இதெல்லாம் மாம்சத்தை கிழமையா எல்லாம் பழசும் உன்னை விட்டு ஒழிஞ்சு போச்சு. போச்சா இல்லையா? போச்சு. என்னாச்சு? போ வைக்கணும், போயே ஆகணும், சொர்த்து. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். ஒண்ணு இருக்குது 10 மேல, நீ அதிர்ச்சியா? அல்லேலூயா. அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்ப பரிசுத்தம் என்பது உங்க வாழ்க்கையில ரொம்ப சம்பந்தப்பட்டது. அப்ப யாரால பரிசுத்தமா இருக்க முடியும்? யாரால பரிசுத்தமா இருக்க முடியும்? சத்தமா உன்னால இருக்க முடியுமா? முடியும். ஆமென். எல்லாராலையும் பரிசுத்தமா இருக்க முடியும். அப்ப பரிசுத்தமாவதுக்கு ஒரு 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 மந்திரம் சொன்னாங்களே, ஸ்லோகம். பரிசுத்தமாவதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, தேவன் நாம் அச்சதே. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்? அதுதான், நம்ம விரும்புதே நம்ம விரும்புறோம், தேவன் வெறுக்கிறதே விரும்புறோம். அதான் பிரச்சனை. இன்னமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் வெறுக்கிற காரியத்தை, வெறுக்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர் வாக்குதான். நம்ம எல்லாம் 2 காரியத்தை நமக்குள்ள வச்சிருந்து நம்மளால வாழ முடியாது. ஆண்டவர் துரத்துன்னு சொல்ற காரியத்தை துரத்தணும். என்ன பண்ணணும்? ஆண்டவர் வீடுன்னு சொல்ற காரியத்தை, ஆண்டவர் மாத்துன்னு சொல்ற காரியத்தை, அப்படி இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்தமா வாழலன்னா என்ன வரும்? அதனால தேவனை பார்க்க முடியாது. எங்க பார்க்க முடியாது? எங்கேயும் பார்க்க முடியாது, அங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப பரிசுத்தம் இல்லாதவன் எங்க இருப்பான்னா, தேவன் இல்லாத இடத்துல இருப்பான். தேவன் இல்லாத இடம் எது? எல்லாம் பதிலும் தெரிஞ்சு நீங்க பரிசுத்தமா இல்லைன்னா நரகம் ரொம்ப ஈஸியான காரியம் இல்ல, நரகம் ரொம்ப கஷ்டமான காரியம். இன்னைக்கு ரொம்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான கருத்து என்னன்னா, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். எதற்கு நேசிக்கிறார்னா, உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் விரும்புறார். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்றாருன்னா, 2 காரியங்களை புரிஞ்சுக்கோங்க. தேவன் இல்லாம நம்ம வாழ்க்கையில, தேவனிடத்தில் ஒத்துழைக்காம தேவனால் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியாது. என்னை மாத்தணும்னு தேவன் விரும்புறார். நான் சொல்றேன், இப்ப வானா ஒரு 2 வருஷம் கழிச்சு வாங்கன்னா 2 வருஷம் தான். 2 வருஷத்துல நான் இருப்பேனா? அதுதான் கஷ்டம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, நிச்சயம் இல்லாத இந்த உலக வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது இன்னைக்கு நிச்சயமாகும். என்னைக்கு ஆகணும்? இப்போ, இன்று ரட்சணிய நாள், இன்னைக்கு. பரலோகத்துல நாளைக்குன்னு கணக்கே இல்லை. என்னைக்கு பரிசுத்தம் ஆகணும்? உனக்கு கேட்டா நீ சொல்லுவ, கடவுள் பிரியம் இல்லாத காரணம் என்னைக்கு விட்டுடணும்? நான் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு விட்டுறேன்னா முடியாது.
ஆண்டவர் இன்னைக்குதான் வருவார். இன்று கதவை தட்டுறாரு, இன்னைக்கு உங்க கூட பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நல்மனம் பொருந்து. இப்போ 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 பரலோகம் எல்லாம் எப்ப சொல்லலாம்? பரலோகம் எப்போ? இப்போ. நாளைக்குன்றவங்களுக்கு பரலோகம் கல்லவே இல்லை. புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வசன உபதேசத்துக்குள்ள வராம நீங்க எது பண்ணாலும் உங்க வாழ்க்கையில விளங்க. ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை நான் தெளிவா ஒண்ணு சொல்றேன். நான் உணர்த்தப்பட்ட காரியங்கள், நான் இதை முடிச்சிட்டு சொல்றேன். ஜெபம் பண்ணலாம். அந்த காரியத்தை நான் சொல்றேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கால் ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, முழங்கால் படி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தம் என்பது ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். ஆண்டவர் விரும்புற ஒரு காரியம். ஆண்டவர் உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்தை விரும்புறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பரிசுத்தம் வாழ தேவன் உதவி செய்யறார். ஆண்டவர் ஒரு உதவி கேட்கிறாரு, நான் உன்னை பரிசுத்தம் பண்ண தயாரா இருக்கிறேன், நீ பரிசுத்தமா இரு, எனக்கு அலோவ் பண்ணு. பரிசுத்தமா வாழ நீ தீர்மானம் பண்ணு, பரிசுத்தமா வாழ நீ முடிவெடு. நான் விரும்புகிறதை நீ விரும்பவும், நான் வெறுக்கிறதை நீ வெறுக்கவும் நீ முடிவு பண்ணு. அந்த எல்லாமே பரிசுத்தமா வாழ முடியாது. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தாவே எனக்கு உதவி. தயவு செய்து ஜெபிங்க, சிறுவர் முதல் பெரியவர்கள் ஜெபிங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்து சொல்ல, இன்னைக்கு போலாம் எவ்வளவு காரியங்களை இல்ல, இப்படி உள்ளவர்களுக்கு தான் தேவ ராஜ்யம். ஆண்டவர் சொன்ன, மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு நீ பேசின இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இதன்படி தன் வாழ்வை கட்டமைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.